Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 8 புள்ளியியல் இங்கிலீஷில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். அதில் எக்ஸசைஸ் 8.3ல இருக்க சம்ஸ் எல்லாம் தான் நாம் வந்து பார்க்க போகிறோம். Question number 1. The monthly salary of 10 employees in a factory are given below. Rupees 5,000, 7,000, 5,000, 7,000, 8,000, 7,000, 7,000, 8,000, 7,000, 5,000. Find the mean median modeன்னு கேட்டிருக்காங்க. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். 10 தொழிலாளர்களின் மாத வருமானங்கள் முறையே 5,000, 7,000, 5,000, 7,000, 8,000, 7,000, 7,000, 8,000, 7,000, 5,000 என சராசரி இடைநிலை அளவு முகடு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை சம் ஆஃப் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ கொடுத்துருக்க சேலரி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி எவ்வளோ கவுண்டர் கொடுத்துருக்காங்க, 10 எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 10. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 66,000 கிடைக்குது. டிவைடட் பை 10ன்னா இது கேன்சல் பண்ணால் மீன் வேல்யூ என்ன கிடைக்குது, 6,600 கிடைக்குது. ஸோ இதுதான் மீன் வேல்யூ. நெக்ஸ்ட் மீடியன் கண்டுபிடிக்க போகிறோம். மீடியனுக்கு என்ன பண்ணணும், அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு எழுதணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கோம். 5,000, 5,000, 5,000, 7,000, 7,000, 7,000, 7,000, 7,000, 8,000, 8,000 எழுதியிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் 10 வந்து என்ன, என் வந்து 10. ஸோ இது ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னால் என்ன ஃபார்முலா, மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு n டிவைடட் பை 2th வேல்யூ இன் அண்ட் n டிவைடட் பை 2 + 1 2th வேல்யூ அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஃபார்முலா. ஸோ இதில் வந்து n வந்து 10 டிவைடட் பை 2, 10 டிவைடட் பை 2 + 1. ஸோ 10 டிவைடட் பை 2ன்னு போட்டால் என்ன வரும், 5. 5 + 1 6. 5th வேல்யூ 6th வேல்யூ என்ன, 7,000, 7,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா 14,000 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் 7,000 கிடைக்கும். ஸோ மீடியன் வந்து எனக்கு 7,000 கிடச்சிச்சு. மோடுங்கிறது என்ன, எந்த வேல்யூ அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் அதோட மோடு. ஸோ 7,000 தான் 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ மோடு வந்து 7,000ன்னு நம்ம எழுதிடும். ஸோ மீன் வேல்யூ வந்து 6,600, மீடியன் வந்து 7,000, மோடு வந்து 7,000. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நம்பர் 2. ஃபைண்ட் தி மோட் ஆஃப் தி கிவன் டேட்டா. 3.1, 3.2, 3.3, 2.1, 1.3, 3.3, 3.1. கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு முகடு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 3.1, 3.2, 3.3, 2.1, 1.3, 3.3, 3.1ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3.1ங்கிறது எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. 3.3ங்கிறது எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 3.1 அண்ட் 3.3 தான் வந்து மோடு. ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக சேம் டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ரிப்பீட் ஆகிருந்தால் ரெண்டையுமே நம்ம மோடுன்னு தான் கன்சிடர் பண்ணணும். அதன்படி பார்த்தா 3.1 அண்ட் 3.3 தான் இதோட மோடு வேல்யூ. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 3.1 அண்ட் 3.3ங்கிறது தான். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3. ஃபார் த டேட்டா 11, 15, 17, x plus 1, 19, x minus 2, 3. If the mean is 14, find the value of x. Also find the mode of dataன்னு கொடுத்துருக்காங்க. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். 11, 15, 17, x plus 1, 19, x minus 2, 3 என்ற தரவுகளின் சராசரி 14 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. மேலும் எக்ஸின் மதிப்பை கொண்டு தரவுகளின் முகடு காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அரித்தமெட்டிக் மீன் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ அரித்தமெட்டிக் மீன் வந்து என்ன, 14ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது, 2x + 64 கிடைக்கும். இங்கே வந்து டிவிஷனில் இருக்க இந்த போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 4 × 7 98. ஸோ ப்ளஸில் இருக்க 64 இந்த போச்சுன்னா -64ன்னு மாறும். ஸோ 98 - 64 ஈக்குவல் டு என்ன, 34 ஈக்குவல் டு 2x. ஸோ 2xங்கிறது மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து இந்த பக்கம் டிவிஷன் ஆகும். 34 டிவைடட் பை 2 17. ஸோ x ஈக்குவல் டு 17 கிடச்சிருச்சு. ஸோ கொடுத்துருக்க நம்பர் நான் அப்படியே எழுதுகிறேன். இதில் எக்ஸுக்கு பதிலாக 17 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 17 சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குது, இந்த இடத்துக்கு எனக்கு 8 கிடைக்கும், இந்த இடத்துக்கு எனக்கு 15 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மோடு வந்து என்ன, 15 அப்படிங்கிறது தான். ஏன்னா மோடு வந்து 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு 15ங்கிறது. ஸோ 1, 2. ஸோ ரிப்பீட்டட் 2 டைம்ஸ். ஸோ மோட் வந்து 15 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா எப்படி ஃபைன் பண்ணன்னு சொல்லிட்டு.
Question number 4. The demand of track suit of different sizes as obtained by the survey is given below. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். விளையாட்டு கால்சட்டைகளுக்கான தேவை பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. சைஸ் வந்து 38, நம்பர் ஆஃப் பர்சன் வந்து 36. 39 சைஸுக்கு 15, 40க்கு 37, 41க்கு 13, 42க்கு 26, 43க்கு 8, 44க்கு 6, 45க்கு 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ விச் சைஸ் இஸ் கிரேட்டர் டிமாண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது வந்து அதிக டிமாண்ட் இருக்கிற சைஸுன்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். ஸோ ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் 37. 37 தான் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதோட மோட் என்ன 40. ஸோ சைஸ் 40 வந்து தான் மோஸ்ட்லி டிமாண்டட் ஒன். ஸோ 40 இஸ் டிமாண்டட் மோட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுறோம். இதுக்குரிய சொல்யூஷன் இதுதான். ஈஸி. இதுலையே வந்து ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணால் 37 கிடச்சிருச்சு. ஸோ 37க்குரிய சைஸ் என்ன 40. ஸோ 40 தான் வந்து அதோட டிமாண்டு அதிகமான இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். நம்பர் 5. ஃபைண்ட் தி மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தரவுகளின் முகடு காண்க. மார்க்ஸ் வந்து 0 to 10, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 22, 10 to 20 வந்து 38, 20 to 30 வந்து 46, 30 to 40 வந்து 34, 40 to 50 வந்து 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மோடு வந்து என்ன L ப்ளஸ் ப்ராக்கெட்டில் F மைனஸ் F1 டிவைடட் பை 2F மைனஸ் F1 மைனஸ் F2 இன்ட்டு C. இதுதான் வந்து மோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க மார்க்ஸை வந்து நான் அப்படியே எழுதிட்டேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் நான் எழுதிட்டேன். இதில் வந்து மிட் வேல்யூ என்ன கிடைக்கிது, இங்கே ரெண்டு போச்சுன்னா 20 to 30 அப்படிங்கிறது தான் இதாக. ஸோ எல் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து தான் எல்லுன்னு எடுத்துக்கணும். ஸோ 20. இதுக்கு நேராக இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஃப், மேலே இருக்கிறது F1, இது F2. ஸோ நமக்கு ஃபார்முலா படி தேவையானது எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மோட் ஈக்குவல் டு எல் வந்து 20. ஸோ 46 மைனஸ் 38 டிவைடட் பை 2 into 46 minus 38 minus 34 into C வந்து 10. ஸோ இதுக்கு கிளாஸ் ஆஃப் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சினா இதே மைனஸ் பண்ண என்ன வருது C, அதுதான் வந்து 10. ஸோ அது கிடச்சிச்சு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேனா. ஸோ F1 F2 L இது ரெண்டே மைனஸ் பண்ணால் வர வேல்யூ தான் C. ஸோ எல்லாத்தையும் நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் 20, 46, 38 போச்சுன்னா 8 மைனஸ் இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா என்ன வரும் 92. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 92, இது ரெண்டே மைனஸ் பண்ணால் -70, மைனஸ் இருக்குது. ஸோ -72 கிடைக்கும் இன்ட்டு 10. ஸோ 20 ப்ளஸ்ஸு 8 இதே மைனஸ் பண்ணால் 20, இதே கேன்சல் பண்ணால் என்ன வரும் 10 கேன்சல் ஆயிரும் 4, 20 + 4 வரும் 24. ஸோ மோட் ஈக்குவல் டு 24 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ நமக்குரிய ஆன்சரை வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தான். கொடுத்துருக்க இன்டர்வலை நம்ம எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு ஒன் எல், F1 வேல்யூ, F1 F2 வேல்யூ அண்டு C. சிங்கிறது என்ன கிளாஸ் ஆஃப் இன்டர்வல். ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா கிளாஸ் ஆஃப் இன்டர்வல் கிடச்சிரும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 6. ஃபைண்ட் தி மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். தரவுகளின் முகடு சராசரி இடைநிலை அளவு காண்க. வெயிட் வந்து 25 to 34 வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ், 35 to 44 8, 45 to 54 வந்து 10, 55 to 64 வந்து 14, 65 to 74 8, 75 to 84 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன, இது அடுத்தடுத்த நம்பரில் நெக்ஸ்ட் இன்டர்வல் ஸ்டார்ட் ஆகலை, சேம் நம்பரில் ஸ்டார்ட் ஆகலை, அடுத்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்திருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மீடியனில் நம்ம பண்ணோம்ல, மீடியன்லலாம் அதே வேல்யூ தான் நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்பரில் 0.5 ஆட் மைனஸ் பண்ணணும், செகண்டில் வந்து 0.5 ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் இதுக்கு தேவையான நியூ கிளாஸ் இன்டர்வல். ஓகேங்களா? ஸோ வெயிட் நான் எழுதியிருக்கேன். ஸோ 0.5 ஆட் மைனஸ் பண்ணுறேன், இங்கே ஆட் பண்ணுறேன். அப்படி பார்த்தா நியூ என்ன 24.5 to 34.5. ஸோ 34.5 to 44.5, 44.5 to 54.5, 54.5 to 64.5, 64.5 to 74.5, 74.5 to 84.5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஓகேவா? ஸோ அதன்படி பார்த்தா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாமே எழுதிட்டோம். ஸோ மிட் வேல்யூ இது ரெண்டே நான் கேன்சல் பண்ணிட்டு இது ரெண்டு வேணால் மிட்டு நமக்கு 2 வருது.
ஸோ ரெண்டில் ஹையஸ்ட் என்ன, இந்த 14 தான் ஹையஸ்ட்டு. ஸோ அதை தான் நம்ம வந்து மிட் வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணணும். எதுலேயுமே மிட் வேல்யூ வந்து ஹையஸ்ட்டு தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எஃப், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து F1, கீழே இருக்கிறது வந்து F2. அதே இன்டர்வலில் நியூ இன்டர்வல் தான் எடுத்துக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ L, ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து C. ஸோ மோடுக்குரிய ஃபார்முலா எழுதிட்டோம், அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 54.5 ப்ளஸ் 14 மைனஸ் 10 டிவைடட் பை 2 இன்ட்டு 14 மைனஸ் 10 மைனஸ் 8 இன்ட்டு 5. ஸோ இதெல்லாம் 14 இன்ட்டு 10, 14 இன்ட்டு 2 28. இது ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் 10 மைனஸ் 8 மைனஸ் 18 இன்ட்டு 10. ஸோ 54.5 ப்ளஸ் 4 டிவைடட் பை 10 இன்ட்டு 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது ரெண்டே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன ஒரு 58.5 கிடைக்கும். ஸோ மோட் ஈக்குவல் டு 58.5 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். எக்ஸசைஸ் 8.3ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. இதில் மீடியன், இது மீன் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு மீடியன் ஃபைன் பண்ணுறோம். ஸோ மீடியன் வேல்யூ இது, மோடு வேல்யூ இது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. தேர்ட் கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. ஃபோர்த் கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. ஃபிஃப்த் கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்குரிய சொல்யூஷன் இது. சிக்ஸ்த் கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.